முதல் காரணம், தெய்வங்கள் எல்லா இடத்திலும் இருக்கு, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே எல்லா மதங்களுமே சொன்னாலும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான சூரிய ஒளி எல்லா இடத்துலயும் இருந்தாலும் நம்ம அதை ஒரு லென்ஸை வச்சு பார்க்கும்போது அதனுடைய ஆற்றல் ஒன்றாக குவிக்கப்பட்டு தீ பற்றி எரிகிறது. அதே மாதிரி தெய்வத்தின் ஆற்றல், தெய்வத்தின் வடிவங்கள் எல்லா இடத்துலையும் உணர முடிஞ்சாலும் கோவில்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல அது குவிக்கப்பட்டு ஆற்றலின் உறைவிடமாக திகழ்கிறது. அதனாலதான் நம்ம எல்லா இடத்தையும் விட்டுட்டு கோவில் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை நோக்கி பயணிக்கிறோம். கரண்ட் வயர்ல எல்லா இடத்துலையும் வந்தாலும் சுவிட்ச் போட்டா தான் லைட் எரியும். அதே மாதிரி தெய்வங்கள் எல்லா இடத்திலும் இருந்தாலும் கோவிலுக்கு சென்றால்தான் நம் தெய்வங்களை இன்னும் நன்றாக உணர முடியும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பல பேரால போக்கஸ் பண்ணி தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னு வீட்டில் இருந்து கொண்டோ வேலையில் இருந்து கொண்டோ தெய்வங்களை நினைக்கவோ பூஜிக்கவோ முடியாது. ஒரு வடிவத்துல தெய்வத்தை தங்கள் கண் முன்னாடி நிறுத்தவும் முடியாது. அப்படிப்பட்ட காரணங்களால ஆலயம் எனும் அமைப்பை உருவாக்கி அதற்குள் தெய்வங்களை உருவாக்கி அந்த தெய்வத்தை நாம் வழிபடுவதன் மூலமாக நமக்கு தேவையான அத்தனை ஆற்றலையும் சக்தியையும் நம்மால் பெற்றிருக்க முடியும். நமக்கு இருக்கிற குறைகள் எல்லாம் அந்த தெய்வத்திட்ட சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்.